அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி பார்ப்போம். இந்த 10 நாட்களில் நிறைய சிறப்பு இருக்குது. இன்னைக்கு துல்ஹஜ் மாதத்துடைய 3வது நாள் ஆகும். துல்ஹஜ் மாதம் 3வது நாளில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை கொடுத்த நாள் துல்ஹஜ் மாதம் 3ஆம் தினம்தான். எனவே அந்த நாளில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அல்லாஹு தாலா அவங்க கேட்குறத கொடுக்க தயாராக இருக்கான். இந்த சிறப்பான நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமான தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். இந்த வருடத்துடைய கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வருடம் முழுசாக நம்ம செஞ்ச அனைத்து பாவத்திற்கும் தௌபா செய்யணும். இந்த 10 நாட்களில் தினமும் நம்மளால் முடிந்த அளவிற்கு தௌபா நஃபில் தொழுது அல்லாஹ்விடம் அதிகமான பாவ மன்னிப்பு தேடணும். இஸ்திஃபாரை கொண்டும் பாவ மன்னிப்பு தேடணும். முதல்ல நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பு வேணும். பிறகு உறவினர்களோட மன்னிப்பு வேணும், அவங்களோட சேர்ந்து வாழணும். பிறகு அடுத்தவர்களுக்கு ஹிதுமத் செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும், அதிகமான தான தர்மங்கள் செய்யணும். இந்த நாட்களில் அதிகமான தான தர்மங்கள் செய்கிறதுனால நமக்கு அதிகமான நன்மைகளும் உண்டாகும். அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யணும். அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறதுனால அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் பெற முடியும். இது அனைத்தையும் விட அதிகப்படியான அல்லாஹ்வை தக்பீர் கூறணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். பிறை பார்த்ததிலிருந்து தக்பீர் சொல்ல ஆரம்பிக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தக்பீரை அதிகமாக சொல்வோம். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை வருது. துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டாலே பள்ளிவாசலுக்கு வந்தாலும் தக்பீர் சொல்லுவாங்க. அதே போல் கடை வீதிக்கு போனாலும் தக்பீர் சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறாங்க. மேலும் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க. கடை வீதியில் மக்கள் அங்கும் இங்கும் இருப்பாங்க, அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாமல் இருப்பாங்க. நான் தக்பீரை வேகமாக சொல்கிறதுனால அவங்களுக்கு அல்லாஹ்வின் சிந்தனை வரும். அதனால நான் கடை வீதியில் தக்பீரை வேகமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க.